ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் கொக்கி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மேட்டூர் அணையிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் பாருங்கள். கொக்கியாக இருக்குது, ஊசியாக இருக்குது வாய். இது ஊசி மீன் கூட சொல்லுவாங்க. இது நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இதில் மசாலாலாம் தடவி வச்சிடலாம். இது ஒரு 2 to 3 hours ஊறினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையிலே கிடைக்கிற பவுடர், இது ஃப்ரை பவுடரு. இது வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு இஞ்சி 2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி, உப்பு இந்த மிளகாய்த்தூள் கடை மிளகாய்த்தூள் போட்டிருக்கனால அது உப்பு நான் ஆட் பண்ணலை, தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும், மீனெல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் இந்த ஊசியாக இருக்குது கையில் குத்திரும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும். இது பாருங்கள், இப்போ 2 hours ஊறி இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் 2 hours ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 3 hours வரைக்கும் ஊற வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இது நம்ம முன்னாடியே ஏன் போடலன்னா, முன்னாடியே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா 2 hours ஊறும்போது பயங்கர காரமாயிரும், நிறைய காரமாயிரும். அதனால நம்ம பொரிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டோம்னா நமக்கு மிதமான காரம் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம். மொத்தமாக அள்ளி போடக்கூடாது, எல்லா மீனும் வளைஞ்சி வேக ஆரம்பிச்சிடும். நேராக போட்டுடலாம். தீ மிதமான சூட்லேயே இருக்கணும், ரொம்ப காயக்கூடாது. இது நல்லா பொரிஞ்சு வருது, இந்த மாதிரி பொரியணும். மாதிரி கடாயில் பிடிக்கிற அளவுக்கு மீன் போட்டு பொரிச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். மீன் போட்ட உடனே கலரி விடக்கூடாது, மீனெல்லாம் 2 உடஞ்சிரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை இப்படி செப்பரேட் பண்ணலாம். பாருங்கள், மனம் கூட ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இது கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த தோல் நோய் வர்றவங்கெல்லாம் இது சாப்பிட்டா, தோல் இந்த கருப்பாக இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த மீன். இது எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க, ரேராக தான் கிடைக்கும். வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேலம் சமையலுக்கு. தேங்க்யூ.